முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தானே இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே. எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம். கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று. அந்த கதைப்படி பார்த்தார். சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தானே இருக்க முடியும். ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்ல? இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது. எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறான்? இந்த கதைகள்லாம் வேறு மதத்தில் இல்லையே. அதனால்தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். அதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன், அவர் தமிழ் கடவுள. அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள்? அவர் இங்கிலீஷ் கடவுளா, இந்தி கடவுளா? அவனு ஏன் இறைதான். இறைவனை இரவல் கொடுத்தவன், கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க. எங்ககிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிறது. கூட்டணி கொள்கை வேற, கூட்டணி வேற. அது நல்ல கொள்கையா இருக்கு, அப்படியே கடைபிடிங்க. பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும், தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு கேவலம். 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்குது. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை, யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா? அன்னைக்கு இத பற்றி யாரு பேசுவா? ஏன் பேச முடியாது? இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவன்கிட்டே போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது. ஏன் என்ன மாதிரி பேச முடியல? பஞ்சமணில மீட்புக்கு ஏன் பேச முடியல? 12 லட்சம் ஏக்கர் அது இருந்தா அந்த ஆண்டான் அடிமை முறை, இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா? இவ்வளவு கையிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா? சொல்லுங்க நீங்க. 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தது. அவன் இன்னைக்கு பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன் நிலம் தான். ஆனா ஆண்டைகள்கிட்ட இருந்ததை அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்டா, அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான். அந்த நிலம் எங்க போ? அந்த நிலம் எங்க என்கிட்ட இப்ப எங்க? அதை பத்தி ஏன் பேச முடியலன்னா, எவனமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம 2 சீட்டு 3 சீட்டு கூட்டணி வைக்கும் போது பேச முடியல.